ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் ஈஸி குக்கிங். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. என்னம்மா ஸ்நாக்ஸ் ரெசிபியா அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இப்போ காட்ட போகிறேன். அதுவும் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து ஆனால் எல்லாருமே கடைகளில் தான் வாங்கி சாப்பிடுவோம். வீட்டில் வந்து பொதுவாக பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் கடையில் வாங்க டேஸ்ட் இல்லையே அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குங்க. அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைகளில் வாங்குகிற டேஸ்ட் மாதிரியே நம்ம வந்து எங்கேயும் செய்யலாங்க, வீட்லேயும் செய்யலாங்க. அதுவும் இல்லாமல் கடைகள்லாம் அவங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் என்னன்னு நமக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்குமா என்னன்னு நம்மளுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். அதே இது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வீட்டிலையே ஹெல்த்தியாக நம்ம கண்ணு முன்னாடி நம்மளே பண்ணுறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹைஜீனிக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி என்ன ரெசிபிமா செய்ய போகிற அப்படிங்கிறீங்களா? பக்கோடா ரெசிபி தாங்க அது. என்னது பக்கோடாவா? வீட்டில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஆனால் நிறைய பேர் பண்ணுவாங்க வீட்டில் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கடை டேஸ்ட் வராது. அது கடை டேஸ்ட் வரணும் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக்குங்கிறத நான் போக போக சொல்கிறேங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பக்கோடா செய்கிறதுக்கு வந்து கடலை மாவு தாங்க யூஸ் பண்ணணும். 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு போல் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, 3யும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாங்க நம்ம வந்து அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ட்ரிக்கு அப்படின்னா, ஒரு கடாயில் வந்து சூடாக எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி, நம்ம நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த எண்ணெயவே நல்லா காய்ச்சி சூடாக இருக்கிற எண்ணெயை வந்து அந்த மாவோடு ஆட் பண்ணணும். இதாங்க அந்த ட்ரிக்கு. அப்படி நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா மொறு மொறுன்னு வராதுங்க, கொஞ்சம் சாகியாக தான் வரும். அதனால் எண்ணெயை வந்து காய்ச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை ஊற்றின உடனே கரண்டிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து உப்பு வந்து நேரடியாக நம்ம ஆட் பண்ணக்கூடாதுங்க. எப்பயுமே இந்த மாதிரி மாவு ஐட்டம் நம்ம பொதுவாக எப்போ பண்ணாலும் சரிங்க, நீங்கள் உப்பு தூள் உப்புனாலும் சரி, அதை வந்து நேரடியாக என்றைக்குமே போடாதீங்க. சப்பாத்தி, பூரி எந்த இதுக்கு பண்ணாலும் சரி உப்பு போடுறீங்க அப்படின்னா அது வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். சமையலுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாகவே கல் உப்பை யூஸ் பண்ணுங்கள். அந்த கல் உப்பு வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் வந்து கரைங்க. அந்த உப்பு வந்து தண்ணியில் கரையும் போது அந்த உப்பு தண்ணியை வந்து நேரடியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா இதுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அது வந்து டேஸ்ட்டும் கூடும், நம்மளுக்கும் கல் உப்பு சேர்த்த ஒரு ஃபீல் கிடச்சிக்கிடும். அந்த மாவு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆன உடனே அது கூட வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சூடாக எண்ணெயை வச்சுக்கோங்க. நல்லா சூடாகவும் எண்ணெய் வந்து எப்போயுமே பக்கோடாவுக்கும் சரிங்க, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வெளியவும் ரோஸ்டடாக வரும், உள்ளேயும் வெந்து இருக்கும், கலரும் நல்லா கொடுக்கும். ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து வெளியே தீஞ்சிரும், உள்ளே வேகாது. ரொம்ப லோவாக இருந்தால் வேகவே வேகாது. அதனால் பார்த்து மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சு அந்த எண்ணெய் ஹீட் ஆனோடனே பக்கோடா ஷேப் வந்து எதுவுமே கிடையாது, அப்படியே சும்மா அப்படியே ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே எண்ணெய் வந்து நுரைச்சிக்கிட்டு வரும். ஏன்னா கடலை மாவு, நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணது வந்து கடலை எண்ணெய், கடலை மாவு இதெல்லாம் ஒன்றா செய்கிறதுனால எண்ணெய் வந்து அப்படி நுரைச்சிட்டு வரும். அது வந்து ஒரு சிலருக்கு வந்து அப்படியே அந்த பாத்திரத்தில் அடங்கிடும். ஒரு நேரம் வந்து அந்த எண்ணெய் வந்து பொங்கி கீழே தான் வடியும். அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குங்க. அது என்ன ட்ரிக் அப்படின்னா, புளி நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கும் இல்லையா, அந்த புளி கொஞ்சமாக எடுத்து அந்த புளியும் அந்த எண்ணெயிலே அப்படியே போட்டுருங்க. அந்த எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து அப்படியே பொங்கி வராது.
அப்படியே அந்த நுர நுரையா வர்றதும் அடங்கிடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அந்த புளி ஒன்றுமே செய்யாதுங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை, அது அப்படியே தான் இருக்கும். அதோட ஃப்ளேவரும் அதே நேரம் பக்கோடாலலாம் இறங்காது. ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்த எண்ணெய் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம புளி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு பக்கோடா வந்து போட்ட உடனே கிண்டாதீங்க, அப்புறம் ரொம்ப உதிரி உதிரியாக போயிடும். பார்த்து மெல்லமாக கிண்டுங்க. கிண்டி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரந்தண்டிக்கு அப்படியே எண்ணெயிலேயே பொரிச்சு எடுங்க. பொரிச்சு எடுத்தீங்கன்னா அப்படின்னா அவ்வளோதான், சூடான சுவையான கடலை மாவில் செய்யக்கூடிய பக்கோடா தயார். இதை பார்த்தீங்களா, இதான் வந்து அந்த புளி வந்து இந்த மாதிரி ஆயிரும். அது அப்படியே எண்ணெயில் இருக்கட்டும். அப்போ தான் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டைம் போட அது எண்ணெய் வந்து நுரைச்சிக்கிட்டு வராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த பக்கோடா ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறேன். இதை வந்து ஒரு லஞ்சுக்கும் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை டின்னருக்கு வந்து இப்போ ஒரு சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், எப்படினாலும் வச்சு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் லேர்ன் ஈஸி குக்கிங் அப்படிங்கிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் உடனுக்குடனே என்னோடய வீடியோலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.